ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மில்க் சாக்லேட் ஒரு 200 கிராம்ஸ், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் 75 கிராம்ஸ், ஆல் பர்பஸ் ஃப்ளார் 60 கிராம்ஸ், சுகர் ஒரு 75 கிராம்ஸ் எடுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை, வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மில்க் சாக்லேட்டை தான் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ சாப் பண்ணி வச்ச சாக்லேட்டையும் பட்டரையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனட்டும். இதில் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சுகர் ஃபுல்லாகவே கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணாமல். பவுடர் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன ஒயர் விஸ்க் எடுத்து இந்த சுகரையும் சாக்லேட்டையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளுடைய சேனல் பார்க்குறதா இருந்தால் சிம்ப்ளி டோரா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 எக்கில் ஒரு எக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் எக்கும் நல்லா கலக்கணும். சாக்லேட்டும் பட்டரும் நம்ம மெல்ட் பண்ணதுக்கப்புறம் வார்மாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூடாக இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து மில்க் காம்பவுண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் சாக்லேட் மில்க் காம்பவுண்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு எக்கையும் அதே போல் நான் கலந்துக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி மில்க் சாக்லேட் ப்ரௌனி பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த எக்கும் அந்த சாக்லேட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் வந்து ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் கலந்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மைதா வந்து ஒரு 60 கிராம்ஸ் மெஷர் பண்ணி ஆல்ரெடி நான் ஜலிச்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை விஸ்க்லேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஒரு 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு தான் இந்த ரெடி பண்ணியிருக்கிறேன் பேட்டரு. இதுக்கு வந்து 7 இன்ச் டின், ஸ்கொயர் டின் வந்து ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் என்னுடைய பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓடிஜி வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஓடிஜியில் தான் இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வைக்கலாம். ஸ்டவ் டாப்பாக இருந்தால் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 35 to 40 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்மளுடைய மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும். நடுவில் நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வந்திருந்தது. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டேன் போல், ரொம்ப ஃபட்ஜியாக வரல எனக்கு. பட் டேஸ்ட்டு வந்து அந்த டெய்ரி மில்க்கு அந்த சாக்லேட் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக சொன்னோன்னா டார்க் சாக்லேட் ப்ரௌனி தான் பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனி வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.